हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ரேஷ்மா இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இட்லி மாவு பிசினஸ் பத்தி தான் வீடியோ போடுறோம் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுருக்கேன் இந்த சேனலை பாருங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க எனக்கு உங்களோட ஆதரவு தேவை அப்பதான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த இட்லி மாவு வந்து நான் பிசினஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் Subscribe ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஒரு கிலோனா எவ்வளோ ஒரு மாகாணினா எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறது தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் மீண்டும் கேட்குறாங்க அதனால் நான் வீடியோ போடுறேன் பாருங்க இதுதான் வந்து ஒரு படினா பெரிய படி இதுதான் நாங்கள் ஊர் சைடு மாகாணின்னு சொல்லுவோம் சில ஊரில் வந்து பெரிய படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு படி அரிசி வந்து 1.5 கிலோ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இது வந்து 1.5 கிலோ வரும் இப்போ நான் வந்து 3 படி அரிசி போடுறேன் 3 படி அரிசி போட்டால் மொத்தம் 4.5 கிலோ இதுதான் என்னோட மெஷர்மெண்ட் இது வந்து எடை மிஷின் இருக்கு அதோட சார்ஜ்ல நான் போட்டு வேணா அடுத்த வாட்டி காமிக்கிறேன் இப்போ நான் 3 படி அரிசி தான் இதல ஊற போடுறேன் இது வந்து 4 கிலோ 2 படிக்கு வந்து 3 கிலோ அந்த ஒரு படிக்கு வந்து 1.5 கிலோ அப்ப மொத்தம் 4.5 கிலோ அரிசி இந்த போனில நான் போட்டுட்டேன் இப்போ தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு நான் எவ்வளவு உளுந்து சேர்க்கறேனா பாருங்க இது 1 டம்ளர் உளுந்து தான் சேர்க்கறேன் இது வந்து 1/4 கிலோ உளுந்து தான் எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் எடை போட்டுருக்கேன் 1/4 கிலோ உளுந்து தான் இந்த உளுந்து ஒரு கிளாஸ் இதல நான் சேர்த்துக்கறேன் இதுதான் அந்த அரிசிக்கு மொத்தம் 4.5 கிலோ அரிசிக்கு நான் 1/4 கிலோ உளுந்து மட்டும் தான் நான் சேர்க்கறேன் கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பிராண்ட் உளுந்தா இருந்தா கண்டிப்பா நல்லா வரும் இட்லி நான் உங்களுக்கு வந்து இட்லி எடுத்து அந்த வீடியோ போட முடியல நான் கண்டிப்பா வந்து அடுத்த வாட்டி போடுறேன் இப்போ திடீர்னு எனக்கு கால் வந்துச்சு நான் 10 படி அரிசிக்கு தான் வந்து 10 பாக்கெட்டுக்கு தான் வந்து அரிசி ஊற போட்டுருந்தேன் இப்போ எனக்கு திருப்பி ஒரு 10 பாக்கெட் ஆர்டர் வந்திருக்கு திருப்பி ஊற வைக்கணும் இது வந்து வெந்தயம் நைட்டே நான் தண்ணியில கொட்டி நான் ஊற வச்சிட்டேன் வெந்தயம் நல்லா ஊற வந்து அதோட கலர் போய்டும் மாவு நல்லா வெள்ளையா கிடைக்கும் நம்ம வெந்தயத்தை வந்து சரியா ஊறாமையும் கழுவாமையும் நம்ம போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிற பிரச்சனை அதான் நான் நைட்டே கொட்டி ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சிட்டேன் இப்போ திருப்பி ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லீங்களா அதுக்கு தான் நான் இப்போ தனியா இந்த அரிசி ஊற வைக்க போறேன் ஏனா ஆல்ரெடி அது ஊறிடுச்சு இதுக்கும் அதே தான் 3 படி அரிசி தான் 4.5 கிலோ இதுக்கும் 1/4 கிலோ உளுந்து தான் நான் சேர்க்க போறேன் அதனால தனித்தனியா ஊற வைக்கிறேன் ஏனா ஆர்டர் வர தான் நான் ஊற வைப்பேன் ஏனா வெயில் காலம் இல்லையா மாவு வந்து ஒரு நைட் கூட தாங்காது டக்குன்னு புளிச்சிரும் ஏனா நான் பெரிய கிரைண்டர் வச்சு ஆட்றதால வெயில் தாங்காது அதுக்காக ஆர்டர் வந்தா மட்டும் தான் ஊற வைப்பேன் அந்த 3 படி அரிசி வந்து கொஞ்சம் காலையிலே ஊற வச்சிட்டேன் இது வந்து எனக்கு ஒரு 11 மணிக்கு ஆர்டர் வந்துச்சு திருப்பி இத ஊற வச்சேன் சேர்த்தே வீடியோ காமிக்கலாம்ங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் ஏனா வந்து அது ஊறிடுச்சு இது ஊறாம இருக்கு இதுக்கும் அதே மெஷர்மென்ட் தான் அதே ஒரு கிளாஸ் உளுந்து தான் இவ்வளவு தான் இருக்கு உளுந்து என்கிட்ட ஆயிடுச்சு இதே ஒரு கிளாஸ் உளுந்து தான் நான் இதுக்கும் சேர்க்கறேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பிராண்ட் உளுந்து இருந்துனா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரே பிசினஸ்க்கு பண்ணாலும் பிசினஸ்க்காக பண்ணாலும் சரி வீட்டுக்காக பண்ணாலும் சரி இதுதான் அளவு கண்டிப்பா நான் வந்து இட்லி ஒரு டைம் வந்து இட்லி ஊத்தி நான் அத உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே பந்து மாதிரி சூப்பரா வரும் இட்லி நான் காலையில ரொம்ப அர்ஜென்ட்டா சமைக்கிறதால என்னால வீடியோ எடுத்து அது கூட இத மேட்ச் பண்ணி போட முடியல கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பா வந்து சொல்றேன் இது ஏற்கனவே ஊற வச்ச உளுந்து இப்போ திருப்பி வந்து 1/4 கிலோ உளுந்து நான் தனியா ஊற வைக்கிறேன் ஏனா ஆட்டும்போது தனித்தனியா ஆட்டிப்பேன் வேணா ஒண்ணாவே ஒரே பக்கெட்ல நான் போட்டுப்பேன் கண்டிப்பா வந்து நீங்க நான் சொல்ற ரிசோவ்ல நீங்க ஊற வச்சு பாருங்க கண்டிப்பா நல்லா வரும் நான் பக்கத்துலயே சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேங்கறாங்க இல்ல 1/4 கிலோ உளுந்துக்கு எப்படி 4.5 கிலோ அரிசி போட முடியும்னு தான் கேக்குறாங்க கேள்வி கண்டிப்பா நான் போடுறேன் போட்டு நல்லா வருது இட்லி நல்லா வருது தோசை நல்லா வருது நல்லா கிரைண்டர் கழுவியாச்சு இதல ஃபர்ஸ்ட் வெந்தயம் தான் சேர்த்துக்கறேன் வெந்தயம் வந்து ஆல்ரெடி நேத்தே ஊற வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தால பாருங்க எவ்வளவு ஒயிட்டா இருக்குன்னு அதனால தான் மாவு வெள்ளையா இருக்கும் வெந்தயம் சரியா ஊறாம போட்டுட்டா அந்த மஞ்சள் கலர் அடிச்சி நமக்கு மாவு கலரே சேஞ்ச் ஆயிடும் வீட்டுக்குனா ஓகே கடைக்கு வந்து மாவு கொடுக்கும்போது நல்லா வந்து வெள்ளையா இருந்தா தான் லைக் பண்றாங்க இல்லனா அரிசி சரியா கழுவலையா அந்த கேள்வி தான் கேக்குறாங்க அரிசி கழுவலையா நீங்க சரியா அரிசி கழுவ மாட்டீங்களா அப்படினு தான் நம்மள கேள்வி கேக்குறாங்க கண்டிப்பா அப்படிலாம் இல்ல அதே இட்லி தோசை தான் நானும் வீட்டுக்கும் யூஸ் பண்றேன் அதே தான் செஞ்சு சாப்பிடுறேன் அதனால கண்டிப்பா நான் க்ளீனா தான் செய்வேன் பாருங்க எந்த அளவுக்கு வெந்தயம் நல்லா ஓடிடுச்சு பாருங்க தண்ணி ஊத்தி வெந்தயம் மட்டும் தான் தனியா ஓடிட்டு இருக்கு நல்லா மைஞ்ச பிறகு தான் நான் உளுந்து சேர்ப்பேன் ஒரு அளவுக்கு எனக்கு இவ்ளோ
அரிசிக்கு இவ்வளோ உளுந்து போடுறதால நல்லா இட்லி தோசை வர்றதுக்கு ஒரே ரீசன் வந்து நான் வெந்தயம் நிறையா சேர்க்கறதால தான். 10 ரூபா வெந்தயம், 1/4 கிலோ அரிசி, 1/4 கிலோ உளுந்து, 4.5 மகாணி அரிசிக்கு 10 ரூபா வெந்தயம், 100 வெந்தயம் சேர்த்தா தான் நல்லா சூப்பராக இட்லி வரும், தோசையும் வரும். இப்போ வெந்தயம் நல்லா மைஞ்சிருச்சு. அதில் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்து நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓடட்டும். அப்படின்னா தான் ஒன்று விட்டு மையாமல் பாருங்கள், நல்லா ஒட்டி நான் பட்டையை வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்தாண்டி ஓடிட்டுருக்கு, வெந்தயம் ஓடிட்டுருக்கு. ஒட்டி பட்டையை வச்சுட்டு நாம் வெந்தயத்தை போட்டு நல்லா ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்தை சேர்த்து உளுந்து ஓரளவுக்கு நல்லா ஓடணும். பிறகு நம்ம தண்ணி தெளிக்க ஆரம்பித்தாதான் நமக்கு அடிக்கடி வேலை இருக்காது. கை வச்சு தள்ளுற வேலை எதுவுமே இருக்காது. சில கிரைண்டரில் வந்து ஒன்று விட்டு மையம். அதுக்கு பிரச்சனை என்னென்னா நம்ம உளுந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடுவோம். அதனால் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் ஓடாமல் இருக்கும். உளுந்து ஓரளவுக்கு நல்லா ஓடணும். பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். மீண்டும் நான் அதான் சொல்லிக்கிறேன். அப்போ நமக்கு அதிகமாக வேலை இருக்காது. இப்போ நிறைய பேர் என்னை கேட்பாங்க, எப்படி இட்லி மாவு வந்து வீட்டுக்கே அரைக்க முடியல எங்களால், ஒரு 2 கிலோ தான் அரைக்கிறோம், 1 கிலோ தான் அரைக்கிறோம், அதுவே எங்களால் முடியல. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்போ கிலோவில் கணக்கு பண்ணேன்னா 9 கிலோ 10 கிலோ வரைக்கும் கூட ஆர்டர் வரும். நல்லா வந்து சீசன் டைம்லாம் ஒரு நாளைக்கு வந்து 20 கிலோ 30 கிலோ வரைக்கும் நான் அரைச்சிருக்கேன். இருந்தும் அப்போல்லாம் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். இப்போ வந்து அதுவே நான் வந்து ஒரு 9 கிலோக்கு ஊற வச்சுருக்கேன் அரிசி. ஏன்னா 4.5 கிலோ இல்லையா ஊற வச்சுருக்கேன். வேணா எனக்கு இது ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. ஏன்னா ஊற வைக்கிற டைம் அப்படியே வெயில் காலத்தில் வந்து ஒரு 4 மணி நேரம் மட்டும்தான் நான் ஊற வைப்பேன். ஏன்னா மாவு புளிச்சிடும். அது அந்த ஒரே பிரச்சனைக்காக நான் வந்து 4 மணி நேரம், மிஞ்சி போனால் 5 மணி நேரம் அவ்வளோதான் ஊற வைப்பேன். அதுக்கு மேலே ஊற வைக்க மாட்டேன். அதே குளிர்காலமாக இருந்தால், மழைக்காலமாக தான் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் ஊற வச்சுக்கலாம். வீட்டுக்கும் சரி, நீங்கள் கம்மி நேரத்தில் ஊற வச்சு மாவு வந்து ஆட்டினீங்கன்னா 1 நாள் 2 நாள் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். அரிசி ரொம்ப ஊற புளிப்பு கொடுத்துரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உளுந்து அப்படியே பந்து மாதிரி வந்திருக்கு. கையில் அள்ளும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பருக்கியாக ஒன்றும் குடுமே இல்லை. அப்படியே கிருமி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம ஐஸ்கிரீம்லாம் இருக்கும் பாருங்கள், அதேமாரி நல்லா வந்து பபுள்ஸ் மாதிரி நல்லா சாஃப்டாக கையில் அள்ளும் போதே பஞ்சு மாதிரி அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, நல்லா கிருமி பதம்பாங்களா, அந்த மாதிரி உளுந்து ஓடணும். பாருங்கள் ஒரு கிரைண்டர் ஃபுல்லாக எனக்கு வந்திருக்கு. வெறும் 1/4 கிலோ உளுந்தாக சேர்த்துருக்கேன். பெரிய கிரைண்டர் 5 லிட்டர் கிரைண்டர் நிறையா உளுந்த மாவு வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து உளுந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கழுவிட்டு வச்சாலும் நல்லா மாவு வரும். அதேமாரி ஐஸ் கூப் நம்ம சேர்த்தும் உளுத்த மாவு அரைக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுருந்தா கூட நம்ம உளுத்த மாவில் வந்து ஓட்டி அரைக்கலாம். அப்படின்னா தான் நிறையா வந்து நமக்கு உப்பி கிடைக்கும். உளுத்த மாவு பாருங்கள், கீழே சப்புன்னு உட்காரக்கூடாது. அப்படியே கிரைண்டரில் வந்து உப்பி வரணும் மேலே. அப்போ தான் வந்து நல்ல குவாலிட்டியான உளுந்து நம்ம நம்பலாம். இன்னொரு விஷயம், இட்லி தோசை நல்லா வரும். தோசைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இட்லி நல்லா வரணும்னா இந்த கிரைண்டரில் இட்லி மாவு ஓடும் போதேவே நல்லா உப்ரியாக வந்து உப்பி வரணும். கிரைண்டர் ஃபுல்லாக ஓடணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். மாவு வந்து இதேமாரி உப்பி நல்லா வந்தால் தான் உளுந்தோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு உளுந்தை ஆட்டிட்டு அரிசி மாவு ஆட்டுங்க. அப்படி இல்லையா, அரிசி மாவு முன்ன ஆட்டிட்டிங்கன்னா கிரைண்டரை கழுவிட்டு தான் நீங்கள் உளுந்து சேர்த்து மாவு அரைக்கணும். அப்போ மட்டும்தான் மாவு நல்லா உப்படியே வரும். பாருங்கள், கப்பில் அள்ளும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படியே பந்து மாதிரி வீது பாருங்கள். இதுதான் அதோட பதம். எந்த அளவுக்கு ஓடி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இது என் பெரிய கிரைண்டரு. இதுக்கே நான் 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓட்டுவேன். ஃபுல் சப்ளை வந்துச்சுன்னா 3/4 மணி நேரம், அதுலேயே கொஞ்சம் சப்ளை கம்மியாக வந்துச்சுன்னா 1 ஹவர் ஃபுல்லாக ஓடும். இந்த கிரைண்டர் இப்போ நான் மாவு அல்றேன் இல்லையா, இது 1/4 கிலோ உளுந்து மட்டும்தான். உங்கள் முன்னாடி தான் நான் ஊற வச்சேன். அதே தான், வேறு எதுவும் நான் சேர்க்கலை. அதேமாரி நான் சோடா உப்பு இல்லை வந்து ஜவ்வரிசி வேறு எதுவுமே சேர்க்கறதில்ல. சொல்கிறாங்க இதெல்லாம் சேர்க்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் சேர்த்ததில்லை. ஏன் இட்லி மாவை பற்றி இன்ன வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. வாங்குறவங்க எல்லாமே நல்லா இருக்குது, எவ்வளோ உளுந்து சேர்க்குறீங்க, எவ்வளோ வெந்தயம் சேர்க்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் மறைக்காமல் உண்மையை சொல்லிடுவேன், யாரும் நம்ப மாட்டாங்க. மாவு ஃபுல்லாக அரைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், இது மொத்தம் வந்து மாகாணியில் கணக்கு பண்ணால் 6 மாகாணி அரிசி, கிலோவுக்கு கணக்கு பண்ணால் 9 கிலோ அரிசி, 1/2 கிலோ உளுந்துங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கிணியால் தான் நல்லனா அது உள்ளாரே போட்டால் அதை எல்லாத்தையும் வயிச்சு எடுத்துகிட்டு மாவை கரைச்சி இப்போ பாக்கெட் போட நம்ம ரெடி ஆகிடலாம்.
நான் அந்த கேப்பில் ஃபுல்லாக வந்துட்டு மாவு ஊறிட்டு இருக்கும்போதே நான் அந்த பாத்திரம்லாம் நிறையா கிடக்குது, எல்லாத்தையும் கொஞ்சம் கழுவி வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ மாவு பாக்கெட் போட்டால் சப்போஸ் அவர் வரதுக்கு லேட்டாக நான் தான் போடுறதுக்கு போவேன். எனக்கு ஹெல்ப்புக்கு வேறு யாரும் இல்லை. என் ஹஸ்பண்ட் காலைல வேலைக்கு போனால் சாயந்தரம் தான் வருவாங்க. நான் ஒண்டினா தான் அந்த பிஸ்னஸ் மாவு ரெடி பண்ணுறதோ அரைக்கிறதோ எல்லாமே. சப்போஸ் வந்து சில டைம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க, அந்த டைமில் மட்டும் சாயந்தரம் வந்து அவர் கடைக்கு மாவு போடுவார். அப்படி வண்டியை விட்டுட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக மாவு போடுறதுக்கும் நான் தான் போகணும். இது கிரைண்டர் கழுவி எடுத்து வச்ச தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்காமல் திட்டமாக தண்ணி சேர்த்து தான் நான் மாவு கரைப்பேன். ஏன்னா ஒரேடியே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா சில டைம் மாவு வந்து நீத்து விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கிரைண்டர் கழுவின தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக மாவில் ஊற்ற மாட்டேன், தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் மாவு கரைப்பேன். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் கை போட்டு கரைக்கிறீங்கன்னா, இவ்வளோ மாவு நம்மள்ட்ட அந்தளவுக்கு மிஷினும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சின்னதாக வீட்டில் பண்ணுறோம், இல்லை கரண்டியாலையும் கரைக்க முடியாது. நீங்கள் பார்த்தாவே தெரியும், 9 கிலோ அரிசியை எப்படிங்க வந்து கரண்டி வச்சு கலக்க முடியுமா? முடியாது. இன்னொரு விஷயம், நம்ம உளுந்து வந்து திட்டமாக தான் சேர்க்குறோம், நிறையா சேர்க்கல. அதனால் நல்லா மிக்சிங் ஒழுங்காக இருக்கணும். கையால் வந்து நம்ம நல்லா கரைசினா தான் அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்ல மிக்சிங் கிடைக்கும். அப்போ தான் வந்து ஒருத்தவங்களுக்கு இட்லி மாவு சரியாக வரும், சில பேர்த்துக்கு வராது, அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்சிங் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து மாவு வந்து ஒருத்தவங்க பிரச்சனை இல்லாமல் நல்லா போகும். பாருங்கள், முன்ன இருந்த மாவுக்கு நான் கரைசன பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். முன்ன மாவு நல்லா உப்பிட்டு நின்றுச்சு, ஏன்னா மேலே வெறும் உளுத்த மாவாக இருந்தது. அதனால் இப்போ நான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் மாவு நல்லா கையை போட்டு கலக்கி எடுத்ததால் அப்படியே ஈவனாக உக்காந்துருக்கு. மாவு ஃபுல்லாக வந்து மிக்சிங் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து பேக்கெட் போட்டுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு பேக்கெட்டுக்கு. வாங்க பேக்கெட் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பக்கெட் வச்சு தாங்க போடுவேன். எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சனோ ஸ்டார்டிங்கில் மாவு வந்து எப்படி பேக்கெட் போட தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே ஐடியா வந்துச்சு, இந்த பக்கெட்டில் தான் நான் கவர் வச்சு போடுவேன். பாருங்கள் மாவு எவ்வளோ க்ரீமியாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஜக்காவில் தான் நான் பேக்கெட் போடுவேன். மாவு வந்து பேக்கெட் போடும் போது எனக்கு ஒன்று இந்த டப்பா, இந்த ஜக்கு, இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி அந்தாண்ட வச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கல. ஒரு பாத்திரத்தில் கழுவ தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அடிக்கடி வந்து மாவு கையில் பட்டால் பக்கத்துலேயே வந்து ரோடு இருக்குது, நிறையா வண்டி சத்தம் கேட்குது. சாரி டிஸ்டர்பன்ஸ், வேறு வழி இல்லை. பாருங்கள் கவர் எப்படி ஒரு பக்கமாக. கண்டிப்பாக வந்து இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் வீடியோ போட மாட்டாங்க. ஏன்னா நான் எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக போடுறேன்னா, என்னை மாதிரி நிறைய பெண்கள் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான். பாருங்கள், ஒரு ஜக்கு மாவு. இது எவ்வளோ எடை இருக்குன்னு சில பேர் கேட்குறாங்க. இது வந்து நான் எடை போட்டு பார்த்துருக்கேன். 1 கிலோ 350 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் தான் இருக்குது. 1.5 கிலோ இல்லை, இது அவ்வளோதான் அளவு. சில பேர் வந்து 1 கிலோ எடை போட்டே கொடுக்குறாங்க. நான் வந்து எடை போடுறதில்ல, இந்த ஜக்கு அளவு தான் ஊற்றிக்கிறேன். இந்த மாவு வந்து என்னது 350 400 கிராம் வருது. அதனால தான் மக்கள் வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மாவு எக்ஸ்ட்ரா இருக்குது, மாவு க்ளீனாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், இட்லி தோசை நல்லா வரும். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் இட்லி ஊற்றி தோசை ஊற்றி நான் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் சேர்க்குறேன். பாருங்கள், நான் இப்படி தான் முனிச்சு கவர் போட்டு அந்த கவர் போட்டிருப்பேன். இது வந்து 1 கிலோ கவர். இது நம்ம கடையில் கேட்குறதுனா இப்படி தான் சொல்லி கேட்கணும், முனிச்சு கவர் கொடுங்க, 1 கிலோ கவர் கொடுங்கன்னு தான் கேட்கணும். நிறைய பேர் லப்பர் பெயிண்ட் போடுறாங்க. எனக்கு அது லூஸாக வரதால் நான் வந்து பூ கட்டுவோம் இல்லையா, அந்த நூலை வச்சு தான் நான் கட்டிக்கிறேன். நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, மாவு ஊற்றி கட்டுறதுக்கு மிஷின் வச்சுருக்கீங்களா? ஏன்னா கவரில் எதுவுமே இழுப்பில் அழகாக பேக்கிங் நல்லா நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது எப்படி பண்ணுறீங்க, இதுக்குன்னு மிஷின் வச்சுருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. நான் சீக்ரெட் நிறைய பேர்த்திட்ட சொல்கிறதில்ல, இது யூடியூப் சேனலுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வீடியோ போயிட்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சார் சீக்ரெட் வச்சுருப்போம் இல்லையா, எல்லாத்திட்டையும் சொல்ல முடியாது. நான் டபுள் கவர் எதுக்காக போடுறேன்னா, ஃப்ரிட்ஜில் மாவு ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ ஒன்று அழுத்தம் கொடுக்கும் போது கவர் வந்து இது மெலிசான கவர் தான் ஓப்பன் ஆகிடும். நாங்களும் பையில் வச்சு தான் ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு போவோம். அந்த டைம்லேயும் ஒன்று அழுத்தம் கொடுத்து கவர் லீக் ஆகிடும். அதனால் எப்பயுமே வந்து கவர் எக்ஸ்ட்ரா ஒரு கவர் போடுறத பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து மாவு வீணாகாமல் இருந்தால் சரி. அதனால் 2 கவர் நான் சேர்த்துப்பேன்.
சில பேர் வந்து வீட்டில் இருப்பீங்க, கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து பாருங்கள். இப்போ வெயில் காலம் கொஞ்சம் டல்லாக தான் ஓடும். அதே மழைக்காலம் வெயில் காலத்தில் கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும். நீங்களும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மளிகை கடையில் வந்து கேட்டு பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங் பண்ணி நீங்களும் நல்லா பண்ணலாம். சின்ன சின்னதாக பண்ணவங்க கூட இன்றைக்கி பெருசாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாதால் நான் வந்து ஆர்டர் கனமாக எடுக்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கடையிலே நான் ஆர்டர் எடுத்து போடுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்க தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ஒரு 5 பாக்கெட் மாவு ஸ்டார்டிங்கில் அரைச்சி போட்டேன். அப்போ வந்து எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு தெரியாது, எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. நம்ம வீட்டுக்கு அரைக்கிற மாதிரியே தான் நான் அரைச்சி போட்டேன். ஏன்னா எனக்கு எந்த லாபமும் கிடைக்கல. இன்னொரு விஷயம் கம்ப்ளைண்ட்டும் வந்துச்சு, நல்லா இல்லை, இட்லி கல் மாதிரி இருக்குது, அரிசி நல்லா கழுவலன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இருந்தும் நான் வந்து சோர்ந்து போகலை. சரி, நம்ம நல்லா வரல, நம்ம இதை பண்ண வேணாம், நமக்கு இது ஒத்து வரலன்னு நான் யோசிக்கவே கிடையாது. நான் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த கேப்பில் கிரைண்டரும் கழுவியாச்சு. நான் பண்ணினேன். கண்டிப்பாக ஒரு கடைக்கு 4 கடை, 4 கடைக்கு 5 கடையாச்சு. கிட்டத்தட்ட வந்து 3-4 ஊருக்கே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ வெயில் காலங்கிறதால அவ்வளோ யாரும் இட்லி தோசை லைக் பண்ணாதால் கேட்குறவங்களுக்கு மட்டும் இப்போ நான் அரைச்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா வெள்ளையாக இருக்குது. ஒரு கம்பெனி மாவே தோக்கு அடிக்கிற அளவுக்கு ஓடுது. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.